டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏன் ஜி? எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், உங்கள் ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். தமிழ்நாடு அரசு, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தின் போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு இதுவரை பேரிடர் நிவாரண நிதியும் எங்களுக்கு வர வேண்டிய ₹1.29 மட்டுமே தந்து மீதி பணத்தை தராமல் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசின் செயல்பாடை எடுத்து கோர்ட்டில் கேஸ் போடுறோம். நாங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக தான் அதை போகிறோம். நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவதற்கு எங்களுக்கும் இதாக தான் இருக்குது. இதையெல்லாமா நீதிமன்றத்தில் போய் கேட்கணுன்னு, ஆனால் வேறு வழியில் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. கேரளாவிலையும் இதே இஷ்யூ தான் ஓடிக்கிட்டு இருக்குது. மாநிலங்களுக்கான நிதியை பயன்படுத்த விடாமல் பண்ணுறது, கடன் வாங்க விடாமல் பண்ணுறது, அவர்களுக்கு வர வேண்டிய பணத்தை தர விடாமல் பண்ணுறது. இதை தமிழ்நாடும் கோர்ட்டில் பார்த்துக்கலான் இருக்கு. கேரளா ஆல்ரெடி இது போயிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? இது ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு விஷயம். அதாவது மாநிலங்களுடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. வேறு வழி இல்லாமல் அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம். ஒரு மாநிலத்துக்கு அவங்களுடைய ஜிடிபியில் எத்தனை % வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்ட விதி. அந்த கடன் வாங்குறதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்கறதுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி. அந்த ஒப்புதலை கொடுக்காம இவங்க ஒப்புதல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் இவங்க கடன் ரைஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இப்போ சமீபத்தில் சென்னையிலையும் தூத்துக்குடி திருநெல்வேலியும் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ள நிவாரணமா வீடுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் மாநில அரசு உதவ வேண்டியிருக்கு. இவங்க நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அந்த சட்டத்தின்படி என்ன பண உதவி ஒன்றிய அரசு கொடுக்கணுமோ அதை கொடுக்கல. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? திரும்ப திரும்ப நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க? 900 கோடி கொடுத்துட்டோம், 900 கோடி கொடுத்துட்டோம்னு சொல்லி 900 கோடிங்கிறது இவங்க ஒன்றிய அரசுடைய நிதியிலிருந்து கொடுக்கல. அந்த பட்ஜெட்ல ஒவ்வொரு வருஷமும் எல்லா ஸ்டேட்டுக்கும், ஏன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் நடக்கும்ல, அந்த இடர்பாடுகளுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்படும். அப்படி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 900 கோடி ரூபாய். அதை சின்ன சின்ன இடர்பாடுக்கு அவங்க செலவழிச்சு சமாளிச்சுக்குவாங்க. இவ்வளவு பெரிய இடர்பாடு வரும்பொழுது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்லேயே என்ன சொல்லியிருக்கு? அந்த மாநிலங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தொகையை கூடவே ஒன்றிய அரசின் பக்கம் உள்ள தொகையையும் சேர்த்து அளிக்க வேண்டும். எந்த அளவுக்கு பாதிப்புன்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு கொடுக்கணும். அப்ப இதை 2 விதமா கொடுக்கலாம். முதல்ல பிரிலிமினரியா கொஞ்சம் பணம் கொடுக்கலாம். இந்த 900 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட் பணத்தை கொடுத்துட்டு நீங்க எவ்வளவோ கேட்குறீங்க, இப்போ நாங்க இன்னொரு 1000 கோடி ரூபா வச்சுக்கோங்க, அடுத்து எங்களுடைய டீம் வரும், அவங்க விசாரிச்சுட்டு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றாங்களோ அதை பார்த்துட்டு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லலாம். அப்படி ஒரு பைசா கூட அட்வான்ஸா கொடுக்கல. டீம் வந்துச்சு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்தாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்தாரு, அந்த டீம் வந்துச்சு, அதிகாரிகள் குழு வந்துச்சு, எல்லாம் போயிட்டாங்க. ஒரு பைசா வரல. அதுக்கப்புறம் பிரதமர் மந்திரி 4-5 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா இதை பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. கடன் வாங்கி உதவணும் அப்படிங்கிற நிலைமைக்கு யார் தள்ளப்படுறாங்க? மாநில அரசு தள்ளப்படுது. ஏன்னா எப்படி மக்களுக்கு உதவி செய்யணும். அப்ப அந்த கடன் வாங்குறதுக்கு இவங்க இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க ஒன்றிய அரசு உட்காந்துக்கிட்டு எதை பண்ணிட்டு இருக்காங்க? மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிறார்கள். ரொம்ப சுருக்கமா பட்டவர்த்தனமா சொல்றதுன்னா, நீ திமுகவை கவிழ்க்கணுங்கிற நினைப்புல மக்களுடைய வெல்ஃபேருக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இதுக்கு வேற என்ன வழி இருக்கு மாநில அரசுக்கு? அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போக வேண்டியது. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கேரளா அரசு கூடுதல் கடன்லாம் ஏற்கனவே வாங்க வேண்டியதை விட அதிகமாக வாங்கிட்டாங்களே, இவ்வளோ கடன் வாங்கினதுக்கு அப்புறமும் இதுக்கப்புறம்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, இவங்க அதிகமாக கடன் வாங்கிட்டாங்கிற மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறாங்களே. எனக்கு கேரளா கவர்மெண்ட் ஜிடிபிக்கு மேல அந்த அனுமதிக்கப்பட்ட விகிதாச்சாரத்துக்கு மேல கடன் வாங்கியிருக்காங்களான்னு தெரியாது. அதை பத்தி என்னால பேச முடியல. ஆனா தமிழக அரசு அனுமதிக்கப்பட்ட விகிதாச்சாரத்துக்கு உள்ளதான் கடன் வாங்குறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க இது வரைக்கும். அதனால இந்த கடன் அதுக்கு ஒப்புதல் அளிக்காம இருக்கிறது எந்த விதத்துல நேர்மை கிடையாது ஒன்றிய அரசு. தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிறது எங்களுக்கு வர வேண்டிய நிதியே வருவதில்லை, நிவாரண நிதி எதுவுமே வருவதில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி போடும்போது என்ன மாதிரியான நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்? ஃபினான்ஸ் கமிஷன் தே ஒர்க் அவுட் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்றாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் 42 விழுக்காடு நீங்க வர்ற மொத்த பணத்துல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு வர்ற வரியில மொத்த பணத்துல நீங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப ஜிஎஸ்டி வந்ததுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பங்கு, ஸ்டேட்டுக்கு ஒரு பங்குன்னு அதுல இருக்கு. அப்ப இதுலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பங்கு இருக்கு.
அது மாதிரி மற்ற இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், எக்ஸைஸ்னு ஏகப்பட்ட வழியில் வந்து செஸ் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வரி வசூலிக்கிறாங்க. இந்த வரி அத்தனையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போக வேண்டிய தேவை கிடையாது. அது மாநிலங்களுக்கு பிரித்தளிக்கப்பட வேண்டும்ங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த பினான்ஸ் கமிஷன் உருவாக்குறது. பினான்ஸ் கமிஷன் வந்து 42 விழுக்காடு கொடுக்கலாம்னு சொன்ன பொழுது, மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கலாம்னு சொன்ன போது, இவங்க வந்து என்ன பண்ணாங்க, பிரதம மந்திரி ஆபீஸ்ல இருந்து ரொம்ப இன்டைரக்டா பிரஷர் கொடுத்தாங்க. ரெட்டி வந்து பினான்ஸ் கமிஷன் சேர்மனா இருந்தார். கேவி ரெட்டின்னு நினைக்கிறேன். அவர் சேர்மனா இருந்தார். அவர்கிட்ட 42% விட கொஞ்சம் கம்மியா கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அவர் சொல்லிட்டாரு, அப்படிலாம் செய்ய முடியாது, நான் சொன்னதுதான் அப்படின்னு. அப்படி கலைக்கக்கூடிய இது வந்து தைரியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க சொன்னது நியாயமா தானே சொன்னாங்க. அதனால 42 விழுக்காடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரதமர் சொல்றாரு, மாநிலங்களுக்கான நிதி அதிகரிச்சிருக்கோம் பாத்தீங்களா, நாங்க 42 விழுக்காடு கொடுத்துருக்கோம். ஒரு ஷேம்லெஸ் ஆக்ட் இதெல்லாம். சரி, அடுத்து வந்து என்ன பண்றாங்க, இப்ப இவரு பிரதமர் நம்முடைய முதல்ல சொல்றாரு, 29 பைசா மட்டும் ஏன் கொடுக்குறீங்க ₹1 சொல்லி கேட்கிறாரு. இதுல என்ன நியாயம் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் யூபிக்கு அதிகமா கொடுக்கறது நியாயம் இல்லைன்னு சொல்லல. யூபி வந்து வளர்ச்சி அடையாத ஒரு மாநிலம், நம்முடைய இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம். யூபிக்காரங்க யாரு, என்னுடைய சகோதரர்கள் தானே. அவங்க கொஞ்சம் வளர்ச்சி அடையாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமா நிதி கொடுங்க. ஆனா எங்களுக்கு எதனால நிதி கம்மியா கொடுக்குறீங்க? நாங்க குடும்ப கட்டுப்பாடை தீவிரமா அமல்படுத்தணும். எங்களுடைய ஜனத்தொகை அதனால குறைஞ்சது. நீங்க ஜனத்தொகை வீதாச்சாரத்துல கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தா யூபிக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அவங்க ஜனத்தொகை கூடிக்கிட்டே போகுது. அப்போ நல்லா வேலை பார்த்தவனுக்கு பனிஷ்மெண்ட், நல்ல வேலை பார்க்காதவனுக்கு ஊக்கத்தொகை அப்படிங்கிறது சரியில்லை. நீங்க அவங்களுக்கு வந்து எப்படி ஜனத்தொகையின் அடிப்படையில் கொடுக்கணும்னு வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் கொடுக்குற ரேஷியோவை கூட்டி கொடுக்கணும். இன்னைக்கு அது ரொம்ப கம்மியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸுக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. அதை நீங்க கூட்டி கொடுக்கணும். இல்லைன்னா பிற வேலை பார்க்கறதுக்கு யாருக்கு ஆர்வம் இருக்கும்? அதைத்தான் நம்முடைய முதல்வர் கேட்கிறார். அவங்க கொடுக்குற ₹1 நீங்க ₹4 கொடுக்குறீங்கன்னா, நாங்க கொடுக்குற ₹1 நீங்க வந்து 40 பைசாவாவது கொடுங்க. 29 பைசா கொடுக்குறீங்க, என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது மிகுந்த நியாயமான ஒரு கேள்வி. இது தென் மாநிலங்கள் எல்லாமே இதனால பாதிக்கப்படுது, நம்ம மட்டும் இல்லை. அது தவிர குஜராத், மகாராஷ்டிரா கூட இதனால பாதிக்கப்படுறாங்க. பெட்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. போன தடவை வந்துங்க இதை பத்தி பேசணும். அதிமுக அரசு இருக்கும் போதே கேரள அரசு வந்து அதனுடைய மற்ற தென்னிந்திய மாநிலங்களுடைய நிதியமைச்சர்களுடைய கூட்டத்தை கூட்டினாங்க. இதை பத்தி விவாதிக்கணும், இது ஒரு மாநிலத்துடைய பிரச்சனை இல்லை, ஒரு ரீஜனுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி விவாதிக்கணும்னு சொல்லி கூட்டின போது அந்த மீட்டிங்கே போகாத புண்ணியவான்கள் தான் அதிமுக அரசுடைய நிதியமைச்சர். இந்த ஜால்ரா தட்டுறதுக்கும் ஒரு எல்லை இருக்கணும். நம்முடைய மாநில மக்களையே காலி பண்ற அளவுக்கு காரியங்கள் நடத்தும் போது, ஒன்றிய அரசு நடத்தும் போது, இல்ல நான் அவங்களுக்கு ஜால்ரா போடுறதா என் தொழிலும் போய்கிட்டு இருந்தா, இன்னைக்கு வந்து எலெக்ஷன் சமயத்தில் வந்து நாங்கள் சுதந்திரமாக பேசுறோம்னு யார் நம்புவா? இன்னைக்கு வரைக்கும் இவர் வந்து திமுக அரசை குறை சொல்லி போட்டு கேட்கிறார். நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், திமுக அரசு குறை சொல்லி கேட்கறீங்களே. நீங்க ஒன்றிய அரசு என்ன செஞ்சது என்ன செய்யலைங்கிறது பேச வேண்டியதானே. இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டேங்கிறாங்க. இதைத்தான் பாரதியார் சொன்னார், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்தெழல் வேண்டும், பின்பு இது தேர்ந்து விட்டால் பின்பு நமக்கு என்ன ஞானம் வேண்டும்னு கேட்டார். அதெல்லாம் புரிஞ்சதுன்னா சரி. இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு சமீப காலமாக ஒன்றிய அரசினுடைய ஒரு எதாச்சதிகார எஸ்பிஐ பாண்டு பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக அதற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. பல்வேறு இடங்களில் கோர்ட்டுக்கு வெளியே சந்திரசூட் அவர்கள், நாகரத்னா போன்றவர்கள்லாம் இடி போன்ற அமைப்புகள் தப்பாக பயன்படுத்தலாம் பேசுகிறாங்க. இப்போ இந்த நிலையில் இந்த மாதிரி வழக்கு வரும்போது ஒரு மாநில அரசுக்கு நிதியை கொடுக்கணுங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னால் ஒன்றிய அரசு செஞ்சுதானே ஆகணும். ஆமாம், இப்போ அவங்க அதை வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட். கேரளாவுடைய கேஸ் இதே மாதிரி தமிழ்நாடு கேஸும் சேர்ந்து விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, 2 மாநிலங்களுக்கும் நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். சட்டத்துப்படி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. அதாவதுங்க 2 விதமா ஆட்சி புரியலாம். இதுவரைக்கும் இருந்தவங்கள்லாம் பெரும்பாலும் ஒன்றிய அரசில் அவர்கள் சட்டப்படி ஆட்சி செய்தார்கள். பெரும்பாலும் இப்ப பிஜேபி பெரும்பாலும் ஒன்றிய அரசில் தங்கள் இஷ்டப்படி ஆட்சி செய்கின்றார்கள். ஆனால் இப்போ இந்த மாதிரியான நடைமுறையெல்லாம் வரும்போது அவர்கள் குறிப்பிடுவது வந்து காங்கிரஸ் காலத்திலையும் இதே தமிழ்நாடு அண்ணா காலத்திலிருந்தே நிதி தரலை, டெல்லி பிரச்சனைங்கிறத சொல்லிக்கிட்டு தானே இருந்தது. நீங்கள் பாஜக மீது வைக்கிற கார்ப்பரேட் கட்சிகளுக்கான இது, அதானிக்கான இதுன்னா அன்னைக்கு டாடா பிர்லாக்காக நேரு இருந்தாருங்கிற விமர்சனம் சமீபத்தில் பிரதமர் மோடி கூட அதை சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு மீது நீங்க வச்ச விமர்சனம் எல்லாத்தையும் காங்கிரஸ் மீது நீங்க வச்சீங்க தானே, இன்னைக்கு காங்கிரஸும் சேர்ந்து வைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சிரிச்சார் அந்த பேட்டியில. இல்ல, நான் கேட்கிறேன், காங்கிரஸ் செஞ்சதுதானே நாங்களும் செய்யறோம்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப நீங்க எதுக்கு எங்களுக்கு அவங்க செஞ்சதை நீங்க செய்யணும்? அவங்களே ஆட்சியில் இருந்துட்டு போட்டோம், நீங்க எதுக்காக வந்தீங்க? இது என்ன கேள்வி இது? we are a party with a difference சொன்னீங்களே, என்ன டிஃபரன்ஸ்? அவங்க பயந்துகிட்டே செஞ்சது நீங்க தைரியமா செய்றீங்களா? அதுதானே இப்ப நடக்குது. ஜுடிஷியரியில கொஞ்சம் தங்களுக்கு பிடித்த நீதிபதிகளை போடலாமான்னு லேசா முயற்சி பண்ணுவாங்க காங்கிரஸ்ல.
அதுக்கு பலத்தை எதிர்ப்பு வந்தோன்னு பின் வாங்கிடுவாங்க. நீங்க பின்வாங்க மாட்டீங்க, துணிஞ்சு போடுவீங்க. இப்படித்தான் பண்ண போறீங்களா? இதுக்கு நீங்க எங்களுக்கு தேவையில்லையே. அவர்கள் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்களால் நாடு சீரழிந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் விமர்சனம் வரும்போது இதை காங்கிரஸ் தானே செஞ்சுச்சு, இடி என்ன நாங்கள் கண்டுபிடிச்சதா, அந்த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் நாங்கள் கண்டுபிடிச்சதா, கார்ப்பரேட் ஆதரவுங்கிறீங்க, அப்போ டாட்டா ஆதரவு கட்சின்னு இடதுசாரிகள் அன்றைக்கி விமர்சித்தாங்களே அப்படிங்கிற அந்த விதத்தான் ரொம்ப அழகாக அந்த டூலை தான் பயன்படுத்துகிறாங்க அவங்க. ஈடியை வந்து இவங்க கண்டுபிடிக்கல. ஈடி வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தது. ஈடி ஒரு கட்டுப்பாடு மிகுந்த ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாக காங்கிரஸ் உருவாக்குச்சு. அதை வந்து ரத்த காட்டேரியாக மாற்றின பெருமை வந்து பிஜேபிக்கு உண்டு. பிஎம்எல்ஏ கொண்டு வந்தது மூலம் அவங்களுக்கு வாளாவிய அதிகாரங்களை கொடுத்து யாருக்கும் அக்கௌண்டபிள் இல்லைங்கிற நிலைமையை கொண்டு வந்து இப்போ இதில் வந்து சிஆர்பிசி பேசிஸில் தான் போலீஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் 2 விதமான நோட்டீஸ். ஒன்று வந்து உங்களை சாட்சியாக விசாரிக்கணும் அப்படின்னு சம்மன் அனுப்புவாங்க. சொல்லும் போதே சம்மன் கொடுக்கும்போதே இதுக்காக கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சம்மன் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி உங்களை ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக விசாரிக்க வேண்டியது இருக்கிறது, அக்யூஸ்ட் அப்படின்னு விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு செக்ஷன். ஆனா இந்த இதுல வந்து இடி ஆக்ட்ல, இப்போ உள்ள இடி ஆக்ட்ல வந்து அந்த மாதிரி செக்ஷனே கிடையாது. உங்களை கூப்பிட்டா எது கூப்பிடுன்னு அவங்க சொல்ல வேண்டியது இல்லையா? கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணா, என்னையா கூப்பிட்டுட்டு அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, அரெஸ்ட் பண்ணலாம். இதுதான் சட்டம். அதாவது சட்டம் நியாயத்தின்பால் பட்டதாக இருக்க வேண்டும், அதுதான் சரியான சட்டம். இது நியாயத்தின்பால் பட்டதாகவே இல்லையே. இது என்ன சட்டம்? இப்போ பொதுவாக இப்போ உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக இவர்களுடைய எதேச்சதிகாரத்துக்கு பதில் சொல்லி வருகின்ற இந்த வேளையில் மாநில அரசுகள், குறிப்பாக தென்னிந்தியா, ஏன்னா கர்நாடகா இதுக்கு ஒரு பெரிய ராலியே நடத்திட்டாங்க டெல்லியில், இந்த மாதிரி நிதி பிரச்சனையை முன்னிட்டு. இந்த திராவிட கட்சிகள் தொடங்கி வச்சது கர்நாடகாவிலேருந்து போய் இப்போ இருக்குது. அப்போ ஒரு தென்னிந்தியாவே திரண்டு இந்த நிதி கேட்கும் அல்லது வரிகோடா இயக்கம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடத்திட்டாங்க. இப்போ கேரளா, தமிழ்நாடு ரொம்ப நேரடியாக வழக்காடு மன்றத்தில் சந்திக்குது. கர்நாடகா மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திருச்சு. அப்போ தென்னிந்தியா திரண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்குது சட்ட ரீதியாக. பார்ப்போம் அதுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் அவங்க தருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நியாயமான தீர்ப்பு வரும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஜனநாயகத்தை விரும்புவர்கள் மத்தியில். பார்ப்போம். இன்னும் நம்ம தொடர்ச்சியான இது போன்ற உரையாடல்கள், உங்களை போன்றவர்களுடைய அறிவுறுத்தல்கள் கண்டிப்பாக சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு ஒரு ஊடகவியலாளனா நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக உரையாடுவோம், பேசுவோம், மக்களிடம் அரசியல்படுத்தி கொண்டே இருப்போம். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்னு நம்புகிறேன். நன்றி. வணக்கம் ஜீவா, வணக்கம்.